ஹாய் டேலி யூசர்ஸ், நான் டேலி குரு. இன்றைய டேலி பிரைம் டிப் காம்பவுண்ட் யூனிட். டேலியில் யூனிட் ஆஃப் மெஷர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சிம்பிள் யூனிட், காம்பவுண்ட் யூனிட், ஆல்டர்னேட் யூனிட் அப்படின்னு 3 விதமான யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. சிம்பிள் யூனிட் அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாக எல்லாருமே பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம வந்து கிரியேட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா உங்களுடைய இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்குள்ளே நீங்கள் யூனிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க. இதில் இருக்கக்கூடியது தான் வந்து சிம்பிள் யூனிட்னு சொல்கிறோம். நம்ம வந்து நம்பர்ஸ், பீசஸ், கிலோகிராம் இதெல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த காம்பவுண்ட் யூனிட் அப்படிங்கிறது நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிரியேஷனுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் பேக் ஸ்பேஸ் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த டைப் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு காம்பவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஒரு காம்பவுண்ட் யூனிட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு 2 சிம்பிள் யூனிட்ஸ் வந்து தேவைப்படுது. காம்பவுண்ட் யூனிட்டுங்கிறது 2 சிம்பிள் யூனிட்டை ஒன்றா சேர்த்து கிரியேட் பண்ணுற ஒரு யூனிட் தான் காம்பவுண்ட் யூனிட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், 2 சிம்பிள் யூனிட்ஸை நான் கிரியேட் பண்ணுறேன். பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு யூனிட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸ் அண்ட் நம்பர்ஸ் 2 யூனிட்டையும் சேர்த்து தான் நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு காம்பவுண்ட் யூனிட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பேக் ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ண உடனே அந்த இடத்துல இருக்கிற காம்பவுண்ட் யூனிட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போது இதில் வந்து முதல் யூனிட்டோட நேம் என்னன்னு கேட்குது. இதை வந்து பாக்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கன்வர்ஷன், ஒரு பாக்ஸ்க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கொஷின் இருக்கும். இதில் வந்து பாக்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த செகண்ட் யூனிட் வந்து நம்பர்ஸ்ங்கிறது செலக்ட் பண்ணுறேன். அதாவது 1 பாக்ஸ் கண்டெயின் 10 நம்பர்ஸ். ஸோ அப்போது இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய காம்பவுண்ட் யூனிட் வந்து பாக்ஸ் ஆஃப் 10 நம்பர்ஸ். ஸோ சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஒரு டைல்ஸ் இண்டஸ்ட்ரி மாதிரியான ஒரு கம்பெனிஸில் உங்களுடைய ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து டைல்ஸை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த டைல்ஸ் எப்போவுமே எப்படி சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து பாக்ஸாகவும் சேல்ஸ் பண்ணுவாங்க, அல்லது பீசஸாகவும் சேல்ஸ் பண்ணுவாங்க. பாக்ஸஸாகவும் விற்பாங்க, இல்லைனா சில நேரங்களில் நமக்கு தேவைப்படும் போது பீசஸாகவும் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு ஃப்ளோர் டைல் அப்படிங்கிற ஐட்டம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. இதுக்கான யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டாக வந்து நான் பாக்ஸ் ஆஃப் 10 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இதோடைய ஓப்பனிங் ஸ்டாக் நான் கொடுக்கும்போது 10 பாக்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ரைட், இப்போ நான் வந்து இதை ஒரு சேல்ஸ் என்ட்ரி நான் போடும்பொழுது ஃப்ளோர் டைல்ஸ் வந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு 5 பாக்ஸும் 2 நம்பரும் கொடுக்குறதா இருக்கேன். 5 பாக்ஸஸ் அண்ட் 2 நம்பர்ஸ். இதை எப்படி நம்ம என்ட்ரியில் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து ஐஃபன் யூஸ் பண்ணி நீங்கள் போடணும். பாக்ஸ் ஐஃபன் 2. ஸோ இப்போ வந்து இதுக்கு அர்த்தம் வந்து 5 பாக்ஸு 2 நம்பர்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த என்ட்ரிக்கு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாக்ல 4 பாக்ஸும் 8 நம்பரும் இருக்கும். மொத்தமாக நம்ம வந்து 10 பாக்ஸஸ் வச்சுருந்தோம். அந்த 10 பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 5 பாக்ஸஸும் 2 நம்பர்ஸும் எடுத்துரும். ஸோ இப்போ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸஸ் 8 நம்பர்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், காம்பவுண்ட் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். மீண்டும் சந்திப்போம். டேலி ஹெல்ப் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க டேலி குரு யூடியூப், வாட்ஸ்அப் சேனல்களை தொடருங்கள். நன்றி.